إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى أيضا فبأي آلاء ربكما تكذبان رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹுவினுடைய ஆணைக்கிணங்க அவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக ஜுமா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல்படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு வந்து அமர்ந்து ஹுதுபாவை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும்
எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வ இய்யாய அவ்வலம் பிதக்வல்லாஹ். ஏற்கனவே ஜும்மாவினுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை நாம் குறிப்பிட்டோம். இது மாணவர்களுக்கான அறிவுறுத்தல் மட்டுமல்ல, பயான் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள்ளே வந்து பிரசங்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கணும். இது மார்க்கம் வலியுறுத்திய ஒரு விஷயம். அப்படியே தாமதமாக வந்தாலும் 2 ரக்காத்து தொழாமல் உட்காரக்கூடாது என்பது மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. ஹுதுபா நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே ஒருத்தர் நுழைகிறார். அப்படியே நெய்ஸாக உட்கார்ந்துடுறார். பெருமானார் அவர்கள் ஹுதுபாவினுடைய எடையே சொன்ன செய்தி, கும் ஃபஸல்லி ரகாத்தைன், எழுந்திருச்சு 2 ரக்காத்தை சுருக்கமாக தொழுதுட்டு உட்காருங்கன்னு சொன்ன அந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துவது தான் இதனுடைய நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. லேட்டானாலும் பரவாயில்ல, உள்ளே நுழைந்தவர்கள் 2 ரக்காத்தை ஷார்ட்டாக தொழுதுட்டு தான் உட்காரணும். மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரமே இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இது போன்ற புலம்பல் வார்த்தைகள் இன்றைக்கு எல்லோரையும் தொற்றி இருக்கிறது. யாரை பார்த்தாலும் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை, நேரம் பத்தலை, இது போன்ற புலம்பல் வார்த்தைகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம் அனைவரையும் தொற்றி இருக்கிறது. 6 தொடங்கி 60 கடந்தவர்கள் கூட அவர்களுடைய நாவில் கூட இது போன்ற நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸி, நேரம் பத்தலை, இது போன்ற வார்த்தைகள் சர்வசாதாரணமாக விளையாடுகின்ற ஒரு காட்சியை இன்றைய காலத்திலே பார்க்க முடிகிறது. படித்தவர்கள், படிக்கும் மாணவர்கள், பெரும் தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு குறு தொழில் செய்யக்கூடிய சாதாரண நிலையில் தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பை பெற்றவர்கள், வேலை இல்லாத பட்டதாரிகள், தொழுகையாளிகள், தொழுகை இல்லாதவர்கள், குடும்ப பெண்கள், குடும்ப ஆண்கள், இப்படி எல்லோரையும் இந்த நேரம் இல்லை, நேரம் இன்மை, இது போன்ற வார்த்தைகள் வாட்டி வதைப்பதை சமீப காலமாக பார்க்க முடிகிறது. இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையும் அதுதான். நாம் எல்லோரும் ஒட்டுமொத்த கோரஸாக ஒரே குரலில் வைக்கக்கூடிய இந்த நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸி, ஐ எம் வெரி பிஸி, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் இஸ்லாம் எந்த இடத்திலே வைத்திருக்கிறது? இதற்கு என்ன தீர்வு? இதற்கான விடையாகத்தான் இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனை அமைந்திருக்கிறது. நேரம் இன்மை, நேரம் இல்லை, குடும்ப உறவுகளை தொலை தூரத்திலே கொண்டு போய் வைத்துவிட்டது. நெருங்கிய நண்பர்களை அந்நியர்களாகிவிட்டது. இந்த நேரம் இன்மையை நாம் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஜும்மாவுக்கு முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வருபவர்களுக்கு என்ன கூலி என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ஒரு ஒட்டகத்தை விலை கொடுத்து வாங்கி அதை குர்பானி கொடுத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை சர்வசாதாரணமாக ஜும்மாவுக்கு பள்ளிக்கு முன்கூட்டியே வருபவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு ஆடு ஹஜ்ஜி பெருநாளில் நாமெல்லாம் வாங்கி குர்பானி கொடுத்துருப்போம். குறைந்தபட்சம் 20,000க்கு குறைவாக ஆடை வாங்க முடியாது. ஒட்டகத்தை விலை கொடுத்து வாங்கி அதை குர்பானி கொடுத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை யார் பெற்று வருகிறார்கள்?
ஜும்மா தொழுகைக்கு கொஞ்சம் முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து அமர்பவர்கள் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிந்தும் கூட ஜும்மாவுக்கு தாமதமாக வருகிறோம். காரணம் கேட்டால் நேரம் இல்லை, நேரம் இன்மை, பிஸி, இது போன்ற வார்த்தைகளை ஒரு காரணமாக சர்வசாதாரணமாக உதித்து விடுகிறோம். இந்த நேரம் இல்லை என்ற இந்த வார்த்தை இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அருவருப்பான வார்த்தை. நேரம் இல்லை, நேரம் பத்தலை, நான் ரொம்ப பிஸி, இது போன்ற வார்த்தைகள் கொஞ்சம் தமிழிலே தெளிவாக சொல்வதென்று சொன்னால் அது ஒரு அசிங்கமான வார்த்தை என்று கூட சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் மறு உலகத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அவனுடைய நேரம் கழிக்கின்ற ஒரு மனிதனை பார்த்து நான் வெறுப்படைகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதாக ஒரு கூற்று உண்டு. அவனால் உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சும்மா வெட்டியாக உட்கார்ந்திருக்கிறான், மறு உலகத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த மனிதனை பார்ப்பதற்கு நான் வெறுப்படைகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட், நேரம் மேலாண்மை இன்றைய நவீன காலத்திலே பல கல்லூரிகளிலே பெரிய படிப்பை பட்டப்படிப்பை படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் இதை ஒரு பாடமாக எடுத்து போதிக்கப்படுகிறது. டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பக்கம் பக்கமாக பாடம் நடத்துகிறார்கள். நேரம் மேலாண்மையை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கு பல விளக்க உரைகள் பேராசிரியர்களால் தரப்படுகிறது. இதில் என்ன ஒரே ஆச்சரியம்னா, முஸ்லீமாக இருப்பவர்கள் உண்மை முஸ்லீமாக தன்னுடைய வாழ்க்கையை, லைஃப் ஸ்டைலை அவன் அமைத்து கொண்டால் அவன் நிச்சயமாக டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ செய்பவனாக இருப்பான். ஒரு முஸ்லீம் சோம்பேறியாக இருக்க முடியாது. உலக மக்கள் எல்லாம் ஆற அயர தூங்கி கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே உலகத்திலே ஒரு கூட்டம் விழித்து கொண்டு அதிகாலையிலே எழுகிறது என்று சொன்னால் அது முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தானே. மற்றவர்கள் கூட இதை ஒரு ஆச்சரியமாக சொல்வதுண்டு. இஸ்லாமியர்களை பார்த்து நாங்கள் வியந்து போன பல விஷயங்கள், அதில் இதுவும் ஒரு விஷயம். என்ன மழை பெய்ந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அதிகாலை நேரத்திலே அவர்களுடைய இறை இல்லத்திலே, அவர்களுடைய பள்ளிவாசலிலே அல்லாஹ் கூவும் என்று மாற்று மத சகோதரர்கள் கூட பெருமையாக சொல்கின்ற அளவுக்கு நேரத்தை, நேரம் முகாமையை, நேரம் மேலாண்மையை இந்த உலகத்திற்கு போதித்த மார்க்கம் இஸ்லாம். ஒரு மனிதன் உண்மை முஸ்லீமாக வாழுகின்ற பொழுது அவன் நிச்சயமாக நேரம் தவறாமையாக அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வான். இந்த பள்ளிவாசல், இறை இல்லங்கள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருகிறது. அதில் ஒரு பாடம் என்ன தெரியுமா? நீ தொழ வர வேண்டும் என்று சொன்னால் உன் இஷ்டத்திற்கெல்லாம் ஆமை வேகத்திலே வந்து தொட முடியாது, நீ நினைத்த மாத்திரத்தையெல்லாம் தொழுதுவிட முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட்டை பண்ணால் தான் நீ தொழுக முடியும். 1 மணிக்கு இகாமத் என்று சொன்னால் 1 மணிக்கு இகாமத் சொல்லப்பட்டுவிடும். நீ ராஜாவாக இருந்தாலும் சரி, நீ மந்திரியாக இருந்தாலும் சரி, எவருக்கும் நாங்கள் நேரத்தை பின்தங்கிவிட மாட்டோம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த இஸ்லாத்தில் நாம் இருந்துக்கிட்டு குறிப்பாக படிப்பவர்கள், வேலை செய்பவர்கள் நேரம் இல்லை, இது ஒரு குற்றச்சாட்டாகவே காலம் காலமாக வைக்கப்படுகிறது. ஆனால் கொஞ்சம் வேறு ஒரு கோணத்திலே யோசிக்கின்ற பொழுது நாம் குர்ஆனிலே சில செய்திகளை அல்லாஹ் நேரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். இதில் ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்னன்னா, குர்ஆனினுடைய வசனங்களிலே பல வசனங்கள் இப்படி அமைந்திருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சத்தியமிட்டு சில செய்திகளை பேசுவான். குர்ஆனை புரட்டி பார்த்தால் தெரியும் அன்பு உறவுகளே, 80க்கும் மேற்பட்ட இடத்துல சத்தியமிட்டு அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லுவான். இதில் என்ன கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, இந்த 80க்கும் மேற்பட்ட விஷயத்தில் சுமார் 18 விஷயங்கள் நேரமும் காலமும் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். 18 இடங்கள் குர்ஆன் நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறது. 18 இடங்கள் குர்ஆனிலே காலத்தின் மீது சத்தியம் செய்து சில விஷயங்களை அல்லாஹ் போதிக்கிறான் என்று சொன்னால்,
இந்த நேரம் இதனுடைய முக்கியத்துவத்தை மற்றவர்கள் விளங்குகிறார்களோ இல்லையோ, முஸ்லிம் உம்மத்துகள் அவசியம் விளங்கி இருக்க வேண்டும். நேரம் என்றால் என்ன? சர்வசாதாரணமாக நிமிடங்கள் கடக்கிறது, மணிகள் கடக்கிறது, நாட்கள் ஓடுகிறது, வாரங்கள் ஓடுகிறது, மாதங்கள் ஓடுகிறது, வருடங்கள் ஓடுகிறது, யுகங்கள் ஓடுகிறது, எல்லாம் நடக்கிறது. இதற்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறான். அதுதான் சுபஹானல்லாஹ், வியக்கக்கூடிய சிஸ்டம். குர்ஆனிலே உள்ள செய்தி. குர்ஆன் சயின்ஸை பேசுமா என்று கேட்பார்கள். சயின்ஸ் குர்ஆன் பேசாது, குர்ஆன் ஹிஸ்டரி பேசாது, குர்ஆன் எதையும் பேசாது. குர்ஆன் எதை பேசுகிறதோ அதுதான் சயின்ஸ். குர்ஆனிலே சயின்ஸ் இருக்கிறது என்று சொல்லுவார்கள், அது தவறு. குர்ஆன் தான் சயின்ஸ். குர்ஆன் சொல்வது தான் சயின்ஸாக இன்றைக்கு கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், சில தகவலை நாம் அறிய முடிகிறது. நேரம் சும்மா டைம் பாஸ் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறோமே, ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் 1 மணி நேரம் பல மணி நேரங்கள் எல்லாம் டைம் பாஸ் என்ற பெயரிலே நேரத்தை கடத்துகிறோமே. இந்த நேரம் கடப்பதற்கு பின்பாக அல்லாஹ் ஒரு பெரிய சிஸ்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அதை கேட்கும் பொழுது அதை நமக்கு வியப்பாக இருக்கிறது. நேரம் எப்படி மாறுகிறது, காலங்கள் எப்படி மாறுகிறது? குர்ஆன் பேசுகிறது, வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தல் லிமன் அராத அன் யذக்கர். இரவையும் பகலையும் நாம் மாறி மாறி வரச் செய்தோம். ஒரு இரவும் பகலும் மாறி மாறி வருகின்ற பொழுது நாட்கள் மாறுகிறது, காலங்கள் மாறுகிறது, நேரங்கள் மாறுகிறது. அப்போ இதற்கு பின்னாடி அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்பாடு என்ன? சூரியன். மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்களாவது வெளியில் தகவலை தெரிஞ்சு தான் இதெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் படிப்பீர்கள். இந்த சூரியனுக்கு பல வேலையை அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறார். இந்த பூமிக்கு குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே பூமியை பற்றி பேசுவான். வஃபில் அர்தி ஆயாத். இந்த பூமியிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது, பல பாடங்கள் இருக்கிறது, குர்ஆன் பேசும். இந்த பூமிக்கு பல ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறான். அதில் ஒரு ஏற்பாடு என்ன? எப்படி நேரத்தின் மாற்றங்கள் ஏற்படுகிறது, காலம் மாறுகிறது, இரவும் பகலும் மாறி மாறி வருதுன்னா, நாம் சாதாரணமாக சும்மா இருந்தாலும் நேரம் ஓடிடும். நாம் சாப்பிட்டாலும் ஓடும், உறங்கினாலும் ஓடும், ஊர் சுற்றினாலும் ஓடும், படித்தாலும் ஓடும். நாம் வேலை இல்லாமல் சும்மா உட்கார்ந்து இருந்தாவே நேரம் ஓடிடும். அப்போ இது எப்படி, இந்த சிஸ்டத்தை யார் ஆப்ரேட் செய்வது? வல்லோன் அல்லாஹ் இயக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய அற்புதமான ஏற்பாடு. என்ன ஏற்பாடு? இந்த பூமி தன்னை தானே சுற்றி கொள்வது இந்த பூமிக்கு செய்யப்பட்டுள்ள ஒரு சிஸ்டம். அது என்ன செய்கிறது? இந்த பூமி 1 மணி நேரத்திற்கு 1665 கிலோமீட்டர் வேகத்தில் பூமி தன்னை தானே சுட்ட ஆரம்பிக்கிறது. 1 மணி நேரத்துக்கு 1675. கொஞ்சம் யோசிக்க முடிகிறதா? கொஞ்சம் யோசிக்க முடிகிறதா? 1 மணி, இந்த ஃப்ளைட்டினுடைய வேகம், ஜெட்டினுடைய வேகம், ராக்கெட்டினுடைய வேகத்தை எல்லாம் பிரமிப்பாக வாய் பிளந்து பார்க்கக்கூடிய நாம், அல்லாஹ் நம்மை அறியாமல் சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். மணிக்கு 1675 கிலோமீட்டர் வேகத்திலே 1 மணி நேரத்திற்கு இந்த பூமி சுற்ற ஆரம்பிக்கிறது. அப்படியே சுற்றி 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 ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு வரும் பொழுது நமக்கு நேரம் பகலும் இரவும் மாறி மாறி வருகிறது, நேரம் கடக்கிறது. இது எவ்வளோ சுற்றி முடிக்குதுன்னா, மொத்தம் டோட்டலாக சேர்த்தா 40,200 கிலோமீட்டரை தினசரி ஒரு முனையில் ஆரம்பித்து மறுமுனையிலே சுற்றி முடிக்கும் பொழுது இரவும் பகலும் வருகிறது, நாட்கள் செல்கிறது, நேரம் செல்கிறது. இவ்வளவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நேரத்தை ஒரு முஸ்லிம் நிச்சயமாக வீண் விரயமாக கழிக்கவே மாட்டான், கழிக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் நேரத்தை நாம் பயனுள்ளதாக பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில், குறிப்பாக முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கம் சார்ந்த விஷயங்களிலே அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை அவர்கள் வகுத்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் சொல்கிறோமே, நேரம் இல்லை, நேரம் பத்தலை, இதெல்லாம் உண்மையான குற்றச்சாட்டா என்று பார்த்தால் 100% உண்மையான குற்றச்சாட்டே இல்லை. இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டை நாம் வைத்து கொண்டு மறுமைக்காக தேடலை தேடாமல் வெறும் துன்யா துன்யா என்ற மோகத்திலே அடைந்து கொண்டிருப்பவர்கள் நேரம் இல்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது என்பதை ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு முக்கிய செய்தியாக உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன்.
ஒரு நேரம் வரும், அப்பொழுது நேரம் இல்லை எல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு மலக்குகள் வருவார்கள், நம்மளுடைய ரூஹை. அவ்வளோதான். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று சாட்டப்பட்ட வானவர்கள் உங்களிடத்திலே வரும் பொழுது மக்களுடைய கூக்குரல் என்னவாக இருக்கும் தெரியுமா? அதிகமான மக்கள் நேரத்தை வீணடித்தவர்கள், மறுமைக்காக வேண்டி தங்களுடைய தேடலை இந்த உலகத்தில் ஆக்கி கொள்ளாதவர்கள், அவர்களுடைய கதறல் குர்ஆன் பேசும். அப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நேரத்தை கொடு என்று கேட்பார்கள். இப்போ நாம் நினைத்தால் இந்த நேரத்தை வைத்து கொண்டு நாம் படிக்கலாம், பட்டம் பெறலாம், உழைக்கலாம், முன்னேறலாம், திருமணம் முடிக்கலாம், குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம், அது வேறு துறை. இதெல்லாம் மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன கடமைன்னா, இந்த நேரம் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு தொழாமல் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டப்போ நடந்த ஒரு அழகான செயல் என்ன நடந்துச்சு? பள்ளிக்கூடத்து மாணவர்கள் பள்ளிவாசலில் ஃபஜ்ர் தொழுதார்கள், எல்லா வேலையும் தொழுதாங்க. இன்றைக்கு ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆச்சோ, குறிப்பாக மெட்ரிக்கு, இந்த சிபிஎஸ்சி இதெல்லாம் எப்போ ஓப்பன் ஆச்சோ, பெரும்பாலான மாணவர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையை கட்டு. காரணத்தை கேட்டால் நேரம் இல்லை. இதெல்லாம் உண்மையான காரணமானு பார்த்தா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. காலையில் 6 மணிக்கு எழுந்திருச்சு உங்கள் பிள்ளையை, குறிப்பாக தாய்மார்களுக்கு இந்த உபதேசம், உங்களுடைய பிள்ளைகள் படிக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் என்ன வேணாலும் படிக்கட்டும், எந்த நாட்டுக்கு வேணாலும் பறக்கட்டும். அதே சமயத்தில் நேரம் இல்லை, நேரம் இன்மை, நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு தொழாத உறவுகளே, இந்த காரணத்தை வைத்துக்கொண்டு மறுமையை தேடாதவர்களே, கொஞ்சம் இந்த நேரம் இல்லை என்ற இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு சப்புக்கட்டாக வைத்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் விசாலமான காலங்களையும் நேரங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை ஒரு முக்கிய செய்தியாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேரத்தை திட்டமிட்டு சரியான முறையிலே இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கும் வகையிலே நேரத்தை கழிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் எல்லா மனிதர்களும் புலம்புகின்ற வார்த்தைகளில் இது ஒரு வார்த்தை. நேரம் இல்லை, நேரம் பத்தலை, நேரம் போதவில்லை, நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் என்ற இந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு ஒட்டுமொத்த எல்லா மக்களையும் ஆக்கிரமித்திருக்கிறது. இதை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு கூடுதல் கடமை உண்டு. நேரம் இல்லை என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு நாம் சாப்பிடாமல் இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. நேரம் இல்லை என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு நம்முடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறோமான்னு பார்த்தா இல்லை. நேரம் இல்லைன்னு காரணத்தை வச்சு தொழில் செய்யாமல் இருக்கிறோன்னா இல்லை. எல்லாம் சரியாக நடக்கிறது. எந்த இடத்திலே நாம் தவறி போகிறோம் என்று சொன்னால், மார்க்கம் சார்ந்த விஷயத்து வரும் பொழுது முஸ்லிம்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. எல்லாம் நம்மளுடைய வேலையை நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சிட்டு இருக்கோம். இங்கே பள்ளிக்கூடத்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க நேரம் இல்லை அப்படின்னா இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்க முடியாது. எங்களுக்கு ஜும்மா தேவை என்ற நேரத்தை அவர்கள் ஒதுக்கி வாங்கிய காரணத்தினால தொழுகை வந்திருக்காங்க. அப்போ இந்த மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம் சமூக மக்கள் நேரம் இல்லைன்னு காரணத்தை வச்சு நீங்கள் ஒதுங்கவே முடியாது. எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இரவிலே 12 மணி வரைக்கும் இணையதளத்தில் விளையாடுகிறார்கள், அதுக்கு நேரம் இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகைக்கு நேரம் இல்லை. காலையில் எழுந்திருச்சு வாக்கிங் செல்வதற்கு நேரம் இருக்கிறது, ஃபஜ்ர் தொழுகைக்கு நேரம் இல்லை. குறிப்பாக திரும்பவும் நான் தாய்மார்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவதற்கு 6:30 மணிக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க.
சீரி சிங்காரித்து யூனிஃபார்மை மாற்றி விட்டு அவனை நீங்கள் தயார் செய்துவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு வேனுக்கு காத்திருக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள், பல தியாகிகளை இன்று பார்க்கிறோம். ஏன் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுப்பி விட்டு 6:30க்கு எழுந்திருக்கிறவனை ஒரு 6 மணிக்கு இல்லை ஒரு 5:45க்கு எழுந்துச்சு, தம்பி போய் தொழுகு என்று சொன்னால் அவனுடைய கல்வி பாதிப்பு வரப்போதா? இல்லை எதுவும் லாஸ் ஆக போதான்னு பார்த்தா இல்லை. இன்றைக்கு பள்ளிக்கூடத்து மாணவர்கள்லாம் 6:30 மணிக்கு எழுந்திடுறாங்க. கொஞ்சம் பிஃபோர் ஒரு ½ அன் அவர் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் எழுந்திருச்சிங்கன்னா நீங்கள் இந்த கடமையும் சரியாக செய்த அந்த நிலைக்கு வந்து விடுவீர்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக இந்த பழக்கத்தை நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் எல்லா நேரத்திற்கும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இஸ்லாத்தினுடைய கடமைகளில் குறிப்பாக இந்த தொழுகையில் டைம் பங்க்சுவாலிட்டிக்கு தொழுகையை பேணுதலாக தொடக்கூடியவர்கள் பெற்று விடுவார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே வழங்கிக் கொள்வோம். ஆம் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு தொழாமல் இருக்காதீர்கள். நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லறங்களை தள்ளி போடாதீர்கள். அல்லாஹ் விசாலமான நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இது எது வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னா, நமக்குன்னு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இதற்கு வாய்ப்பு உண்டு. நமக்குன்னு குறிப்பிடப்பட்ட நேரம் வந்துருச்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் ஆகிடும். அப்போது நீ என்ன புலம்பி நான் 2 ரக்காத்து தொழுதுக்கிறேன் யா அல்லாஹ் என்று நீ புலம்பினாலும் க்ளோஸ்டு தான், அப்போ ஓப்பன் ஆகாது. அதற்கு முன்பாக விழித்து கொள்வோம். இந்த நேரத்தை நாம் தான் நேர்த்தியாக்க வேண்டும். அதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்ற புரிதலோடு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பு சகோதரர்களே, ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒரு முக்கியமான ஆலோசனை இருப்பதாக நீங்கள் அறிவீர்கள். காரணம் என்ன அப்படின்னா, பள்ளிவாசலுடைய விரிவாக்கம் சம்பந்தமாக அது உங்களுடைய மேலான ஆலோசனையை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதோடு ஜும்மாவுடைய அந்த வசூல் செய்து வரக்கூடியவர்கள் உங்களிடத்தில் வராட்டியும் நீங்கள் தேடி போய் கொடுக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.